தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த இந்திய கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து சொல்லியிருக்கிறார். செய்கிறாரா செய்யலாங்கிறது குழம்பு. நாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் ஏன் 3 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம். இன்றைக்கு அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் பயந்து இன்றைய தினம் டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது. சோதனைக்கெல்லாம் அஞ்சுகிறவர் அல்ல தமிழக முதல்வர். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அஞ்சாத உள்ளத்தோடு அனைத்தையும் சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அரசியல் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிற போது எதையும் காரணமாக சொல்ல முடியும். இந்த ஒன்றுதான் என்று இல்லை, எந்த ஒன்றையும் சொல்ல முடியும். பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக்கூடாது, நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிற போது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை. அது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் திமுகவின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புவது என்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். பிரதமருக்கு வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்கிட்ட வெள்ளைக்குடை இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. வணக்கம், இது கேள்விக்களம். இடி ரைடுக்கு பயந்து மு.க. ஸ்டாலின் டெல்லி சென்றதாக விமர்சித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ரெய்டுக்கு பயந்து 4 கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவை சந்தித்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். நேற்று நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு நலன் தொடர்பாகவும் வளர்ச்சி தொடர்பாகவும் இதுவரை தமிழ்நாடு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் உரையாற்றியிருந்தார். அடுத்த இலக்கு என்ன, தொலைநோக்கு திட்டங்கள் என்ன என்பது குறித்தும் அவர் அதில் விரிவாக பேசியிருந்தார். மத்திய மாநில கூட்டாட்சி உறவுகள் குறித்த முக்கியமான விஷயங்கள் அவரது பேச்சின் வாயிலாக உணரப்படக்கூடிய தருவாயில் இந்த இடத்தில் ஒரு அரசியல் எதிர்கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருப்பது என்ற வகையில் இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தை அரசியலாக்குவது யார், மாநில நலனுக்கு பயன்படுத்துவது யார் என்கின்ற தலைப்பில் தான் இன்றைய விவாதம் நடைபெற இருக்கிறது. அரங்கத்தில் திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற ராஜா தமிழ்மாறன் அவர்களை வரவேற்கிறேன், வழக்கறிஞர் அக்ரீஸ்வரன் அவர்களை வரவேற்கிறேன், பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களை வரவேற்கிறேன், மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை வரவேற்கிறேன், பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களையும் வரவேற்கிறேன். முதல்ல திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களிடமிருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். நேற்று முதலமைச்சர் அவர்கள் பேசிய விஷயங்கள் நிறைய நம்பர்ஸ் இன்வால்வ்டாக இருந்தது. அதில் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்களிப்பினுடைய விகிதத்தை அதிகரிப்பதிலாகட்டும், அதே மாதிரி 2047 தமிழ்நாடு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வளவு விகிதாச்சாரத்தை கொடுக்கும், அதற்கு என்னென்னலாம் தேவை என்பது போல பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இந்த தருணத்தில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் பார்வையில் இடி ரைடுக்கு பயந்துதான் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்கிறாரு. 3 ஆண்டுகளாக ஏன் போகலை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும், உங்களுடைய கோணமும் பார்வையும் என்ன? இல்லை, இப்போ இடி ரைடுக்கு நிவாரணம் தேடத்தான் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறதா? ஒருவேளை நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றால் இந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல,
அநேகமாக இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி முதலமைச்சரும் கூட அந்த இதில் கூட்டத்திலே பங்கேற்கவில்லை. அது குறித்து கேட்ட பொழுது அவர் ஒரு சிரிப்போடு நகர்ந்து விட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆட்சி நடத்துவது என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான முதலமைச்சராக இருந்தாலும் பாஜக தான் பாண்டிச்சேரியை ஆள்கிறது என்கிற முறையிலே தான் அவர் சிரித்து நான் போனால் என்ன போகாவிட்டால் என்ன என்று விரக்தியாக சிரித்து விட்டு நகர்ந்து விட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் போகலைன்னா போயிருந்தால் நிதி வாங்கிட்டு வந்திருக்கலாமே, ஏன் போகலைன்னு கேட்பாங்க. போனாங்கன்னா ரெய்டுக்கு பயந்து போயிட்டீங்களா? அப்படின்னா இடி ரெய்டு என்பதே பாரபட்சமானது, அது அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அதனால் பயந்த அல்லது பலனடைந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது அஞ்சுதலோ கெஞ்சுதலோ நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய உரையில் இருக்கிறதா என்று பாருங்கள். இதே நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது மாநிலங்கள் ஒன்று பிச்சைக்காரர்கள் இல்லை, நீங்கள் மொத்த அந்த வருவாயில் மாநிலங்களுக்கு 50% ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார். இதை தமிழ்நாடும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது, கேரளம் வலியுறுத்தி வந்திருக்கிறது. நேற்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய உரையில் அந்த மாநிலங்களுக்கு 50% அந்த வருவாயை ஒதுக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் 41% என்று சொன்னீர்கள், ஆனால் 33.6% தான் ஒதுக்குகிறீர்கள் மாநிலங்களுக்கு. இதை 50%ஆக பாதியாக ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் இந்த நம்முடைய காவிரி, வைகை, தாமிரபரணி திட்டங்கள் அந்த நதிகளை ஒழுங்குபடுத்துவதற்கு நீங்கள் உரிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டதோடு அதுக்கெல்லாம் ஒன்று பொது பயன்பாடு இருக்கிற ஆங்கிலத்திலே இந்த திட்டங்களுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதுபோல் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு சொல்கிற அந்த பொருளாதார வளர்ச்சியில் 10% பங்களிப்பை தமிழ்நாடு செய்ய முடியும், அதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதைவிட மிக முக்கியமானது, இன்றைக்கு நம்முடைய அவர்கள் சொல்லுகிற அந்த புதிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் கிட்டத்தட்ட 2200 கோடியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறார். அதையும் நம்முடைய முதலமைச்சர் எங்களுக்கு நியாயமாக தர வேண்டிய ஒரு நிதியை கூட நாங்கள் நீதிமன்றத்தின் நெடிய கதவுகளை தட்டித்தான் பெற வேண்டும் என்பது முறையல்ல, எனவே அந்த நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். இதில் இடி ரெய்டுக்கு இதுக்கு என்ன இன்னும் சொல்ல போனால் இவங்க சொல்கிற அந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்டதில் உச்சநீதிமன்றம் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறது. 2 விஷயத்தில் உச்சநீதிமன்றம், ஒன்று ஆளுநர் ரவி அந்த 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் நீங்கள் செய்வது சட்டவிரோதம் என்று உச்சந்தலையிலே ஓங்கி கொட்டிய உச்சநீதிமன்றம் ஈடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து எல்லைகளையும் மீறுகிறீர்கள், ஒரு சில தனிநபர்கள் தவறு செய்வதால் ஒட்டுமொத்த அமைப்பையும் நீங்கள் குற்றம் சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இந்த பின்னணியிலே தான் நிதி ஆயோக் கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. நான் ஏன் இந்த ஆண்டு கூட்டத்திலே பங்கேற்கிறேன் என்பதற்கான தெளிவான விளக்கத்தையும் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு காரில் தான் போனேன், 4 காரில் மாறி மாறி போகலை. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போன பொழுது என்ன சொன்னார், நான் எங்கள் கட்சி ஆஃபீஸை திறக்க போகிறேன்னார். பார்த்தா திடீர்னு பார்த்தா அமித்ஷா வீட்டு வாசலில் போய் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ என்ன அதிமுக அலுவலகம் சொல்லிட்டு போக வேண்டியதானே, அமித்ஷா இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துண்டை போட்டு தாண்டினார், இனி ஒருபோதும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இல்லை என்று. ஆனால் அமித்ஷா இங்கே கூட்டணியை அறிவிக்கிறார். பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி பொம்மையை போல அமர்ந்திருக்கிறார், ஒரு வார்த்தை பேசவில்லை, கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் இவ்வளவும் செய்துவிட்டு பயந்து போனார், ரெய்டுக்கு பயந்து போனார் என்று சொன்னால், இதே நீங்கள் கடந்த காலங்களிலே போனீர்களே, எந்த ரெய்டுக்கு பயந்து போனீர்கள்? நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது பிரதமரை சந்தித்திருக்கிறீர்களே, அப்பொழுதெல்லாம் இதுவே என்னன்னா அவர்களுடைய அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த ஆட்சியை ஒட்ட வைத்து நடத்தியதே பாஜக தான். ஆளுநர் நம்ம பார்த்தோமே, ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் 2 பேரையும் கையை பிடிச்சி இணைச்சி வச்சு இனிமையாவது இரட்டைத்தலைமை, ஒற்றைத்தலைமை, 3 தலைமையில் இருங்கன்னு சொல்லி ஆளுநர் சேர்த்து வச்சாரே. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியின் தலைமைச் செயலகத்திலேயே குட்கா ஊழலில் ரெய்டு நடந்ததே. இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு தள்ளி வைத்து விட்டு இன்றைக்கு பாஜகவோடு சேர்ந்திருக்கிறோம் என்கிற இதில் இவர் ரெய்டுக்கு பயந்துதான் போகிறார் என்று சொல்வது மாநில நலனுக்கு உகந்ததல்ல. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறார், எங்களுடைய முதலமைச்சர் 3 வருஷமா போகல, இந்த வருஷம் போறாரு அப்படிங்கிறதுல அந்த பாயிண்ட் சொல்றாரு.
இல்லை கடந்த காலத்தில் என்ன திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அரசியல் ரீதியாக சுமூகமான உறவு இருந்ததா? மிக கடுமையாக ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை, அதாவது பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக எதிர்த்து கொண்டு தானே இருந்தார். இப்பொழுது அதில் சமரசம் செய்திருக்கிறாரா? ஒரு பக்கம் நீதிமன்றத்தின் வழியாக மாநிலத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தை நடத்துகிறார், மறுபுறத்திலே அவர்களுடைய மதவெறி கொள்கைகளை கடுமையாக கண்டிக்கிறார். இது ஒன்றும் பாஜக நடத்திய கூட்டிய கூட்டத்துக்கு போகவில்லை, ஒன்றிய அரசு நடத்திய கூட்டத்துக்கு தான் போனார். நான் கடந்த 3 ஆண்டுகளாக ஏன் போகலை என்பதற்கான இந்த ஆண்டு, கடந்த 4 ஆண்டுகளில் எங்களுடைய ஆட்சியின் பலன்களாக நாங்கள் சில பொருளாதார விஷயங்களை நிலைநிறுத்தி இருக்கிறோம். அதற்கு கூடுதல் அவரே சொல்லியிருக்கிறாரு, மெட்ரோ திட்டத்துக்கு, சென்னை 2வது மெட்ரோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. நாங்கள் கடுமையாக போராடிய பிறகு, அதற்கான வாதாடிய பிறகு இந்த நிதியை கொடுத்து, இன்னொன்று கேட்டிருக்காரு, கோயம்புத்தூர் எய்ம்ஸ். அப்போ நமக்கு என்ன வருதுன்னா, முதல்ல எய்ம்ஸே இன்னும் முடியலையே, கோயம்புத்தூர் எய்ம்ஸுக்கு எப்போது நிதி மற்ற பார்வை வாங்கிட்டு வந்துறேன். ஓகே, திரு அக்னீஸ்வரன், மாநில உரிமைக்காக இன்னும் சிறப்பாக செயல்படணும், இவ்வளவு நிதிகள் கொடுக்கப்படாத பொழுதும் கூட இன்னைக்கு 9.69 விழுக்காடு வளர்ச்சியை தமிழ்நாடு ஒரு ரிசல்ட்டாக காமிச்சிருக்கு. ஆனாலும் ஒரு நீதிமன்றத்திற்கு சென்று பல முறையீடுகளை செஞ்சுதான் தமிழ்நாட்டுக்கான நிதியை தமிழ்நாடு வாங்க வேண்டியதாக இருக்கிறது என்கின்ற விஷயங்களை அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. ஒரு மாநில உரிமை சார்ந்து ஒரு முன்னாள் முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்களின் மீது ஒரு கருத்தோ, ஒன்றிய அரசு அதற்கு எப்படி செயல்படுகிறது, ஆமா தமிழ்நாட்டுக்கு நிதி வரணும் என்பது போல ஒரு கருத்தை ஏன் அவர் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இடி ரைடுக்கு பயந்து தான் போனாரு அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. இடியினுடைய செயல்பாடுக்கு உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு அப்படின்றாங்க. இப்போ மே மாதம் 7ஆம் தேதி 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி படத்துக்கு வந்ததிலிருந்து அப்பையும் நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சுல்ல. முதல் வருஷம் என்ன காரணம் சொன்னாங்க, கொரோனா வந்துருச்சு அதனால் போக முடியல அப்படின்னு. 2வது வருஷம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாங்கள் சிலை வைக்கிறோம் அதனால் போக முடியல. 3வது வருஷம் வெளிநாடுக்கு முதலீடு இருப்பதற்காக போயிருக்கிறோம். 4வது வருஷம் மத்திய நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசாங்கம் தமிழகம் என்ற வார்த்தையே போடலை, அதனால் நாங்கள் வரல. ஆனால் இப்போ 5வது வருஷத்துக்கு மட்டும் எதுவும் காரணம் இல்லையோ, ஒருவேளை 2026 தேர்தல் வர்றதுனாலையா? அதனால் இவங்களுடைய நோக்கம் என்பது, நான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் உரிமை கொடி ஏந்தி டெல்லிக்கு செல்கிறேன் என்றால் 4 ஆண்டு காலம் அந்த உரிமை கொடி கீழே போட்டுட்டிங்களா, மறந்துட்டிங்களா? இல்லை. ஆகவே இங்கே தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் சொல்லக்கூடியது, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் உரிமை கொடி ஏந்துறோம், நீங்கள் தான் காவி கொடி அப்படிங்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த முதல்ல ஒரு நிலை எப்போதுமே வராது, வரவும் கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கனவுல நீங்கள் வேணால் வாழலாம். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத தாண்டி நிர்வாகம் அப்படின்றது தான் நாம் வரணும். இவங்க காவி கொடி என்பதை காட்டி எத்தனையோ கட்சிகள்லாம் நிறைய கொடி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியில் அண்ணா இருக்கிறார். அந்த அண்ணா அண்ணாவினுடைய கொடியில் மட்டும் இல்லை, தன் குருதியிலும் ஏந்திய காரணத்தினால தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், அது எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறது. அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். நீங்கள் இப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மதுக்கூர் ராமலிங்கம் சாரை நல்லா தடையில்லாமல் பேச விட்டீங்க. என்கிட்ட வரும்போது மட்டும் அப்படியே 10 கேள்வி தயாரிப்போட வைத்திருப்பதால் அதிமுகவுக்கு அந்த உணர்வுனா, கட்சியை ஆரம்பித்த அண்ணாவின் வழியில் வரவங்களும் அதை சொல்லுவாங்கல்ல. நான் அதைத்தான் நானும் கேட்கிறேன். அண்ணாவை கொடியில் வைத்திருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் இப்படி சொல்றீங்க, காவி கொடின்னு சொல்றீங்களே. அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுக கட்சி கொடி, கருப்பு சிகப்பு கொடி வச்சிருக்கக்கூடிய நீங்கள் இந்த 4 ஆண்டு காலம் ஏன் போகலன்றது எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுட்டார். ஆனா இந்திய நாட்டினுடைய பிரதமரை போய் பார்க்க போறதுக்கு முன்னாடி அதே பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல ராமேஸ்வரத்துக்கு. மாநில உரிமைகளை பற்றி பேசிய அண்ணாவினுடைய சிந்தனையை கொடியிலும் குருதியிலும் கொண்டிருக்கிறோம் சொல்றீங்க. முதலமைச்சர் அதைத்தான் பேசினாரு. 4 ஆண்டுகள் அதற்காகத்தான் வழக்கு தொடரப்பட்டது, நீதிமன்றம் அதற்காகத்தான் சென்றாங்க. நீதிமன்றங்கள் பல இடங்கள்ல
ஒன்றிய அரசுக்கு குட்டு வைத்து தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்குவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் வழங்கப்பட வேண்டிய நிதிகள் வழங்கப்படல. அப்ப அண்ணாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை, சுயாட்சி தத்துவத்தை எங்க பேசுறீங்க? அதையெல்லாம் பேசணும், நிர்வாக ரீதியா பேசணும்னு சொல்றீங்கல்ல. அப்ப முதலமைச்சர் சொன்னதுல உடன்பாடு இல்லையா? ஒன்றிய அரசு எல்லா பணத்தையும் கொடுத்துருதா? நீங்க போனாதான் பணம் கிடைக்கும், நீங்க போகல அதனால பணம் கிடைக்குன்னு சொல்றது எப்படி சார் மாநில உரிமை சார்ந்த விஷயமா இருக்கும்? கேட்குறேன். நீங்கள் இந்த அமலாக்கத்துறை இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அந்த அமர்வில் நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடைக்கால தீர்ப்பு தான். அந்த வழக்கே தள்ளுபடி பண்ணி அப்பா இனிமேலுக்கு போகவே போகாதீங்கப்பா அப்படிலாம் சொல்லலை. அதனால் அது வருது. இப்போ நான் கேட்குறது, இடி நடவடிக்கைக்கு பயந்துன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த இடி நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்குள்ளான நடவடிக்கை, அதன் செயல்பாடுகள் இடைக்கால தடைக்கு உள்ளான செயல்பாடுகள் அப்படிங்கிறப்ப அப்ப அந்த ஈடி ஒரு நியாயமான அமைப்பாக செயல்படுகிறாங்கிற கேள்வியும் வருது இல்ல? உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிச்சுல, பிறகு ஏன் 4 வருஷம் மாதிரி இந்த வருஷம் போகாம இருந்திருக்கலாமே சார்? மாநில உரிமைக்காக போயிருக்காங்க சார். நான் கேட்கிறேன், மாநில உரிமை தானே. மாநில உரிமை நீங்கள் பெற்று கொடுத்தது எதை? அதை ஒண்ணு சொல்லுங்க. நீட்டு விளக்க பெற்று கொடுத்துட்டீங்களா மாநில உரிமைக்காக? என்ன பெற்று கொடுத்துட்டீங்க? ஆகவே நீங்கள் பண்ணுவது முழுக்க அரசியல். நான் இந்த சொல்லி முடிச்சிருவோம் மேடம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. சரி சொல்லுங்க. இப்ப இங்க சார் பேசும்போது, மதுக்கூர் ராமலிங்கம் சார் பேசும்போது சொன்னாரு, இது பாஜகவும் அதுவும் ஒன்னாவா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சரி ரைட்டு, ஒன்னா இருக்கா இல்லையா அப்படின்றது இருக்கட்டும். இந்திய நாட்டினுடைய இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்காக ரஷ்யாவினுடைய மாஸ்கோவின் தலைநகரத்துக்கு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே செல்வதற்கு முன்னாடி இந்திய நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சரை பார்த்து பேசிட்டு தானே போயிருக்கிறாங்க. ஆமா, நிதித்துறை அமைச்சர் தான் பார்த்தாங்க. பாஜகவினுடைய ஒரு பொறுப்பாளர் அப்படி பார்க்கல. ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் எல்லா மாநிலத்திற்கும் பொதுவானவர், குடிமக்கள் அனைவருக்கும் பொதுவான அமைச்சர் அவர். கரெக்ட் தானே? அப்ப அதேது இதேது நிதித்துறை அமைச்சர் தானே தமிழகம் இடம்பெறலன்னு குற்றச்சாட்டு வச்சீங்க. அதனாலதானே போகல வச்சிருப்பாங்க. அதனாலதானே போகல. அப்ப நீங்க பேசுறது முரண்பாடா இல்லையா? ஏன் மத்திய அரசாங்க குறையும் சொல்லிக்கிறீங்க, மத்திய அரசாங்கத்தோட கூட்டாவும் வாழ்ந்துக்கிறீங்க. அது எப்படி எங்களுக்கு புரியல. ஆகவே இந்த பிம்பத்தை உடைத்து எறிவதுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நோக்கம், வேலை. இனிமேலுக்கு நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே வேடத்தை போடுங்க, வேற வேற வேடம் போட முடியாது. ஆகவே உங்களுடைய நோக்கம் என்பது இவைகள் எல்லாமே. நான் கேட்கிறேன், திரு திக் விஜய் சிங் அவர் தான் இந்திய நாட்டினுடைய மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர். அவர் தான் இந்த கல்வி குழுவில் இருக்கக்கூடிய கமிட்டியினுடைய ஹெட். அவர் என்ன சொல்றாரு, சர்வ சிக்ஷா அபியானுக்கு பணத்தை கொடுக்கணும், மாநிலங்களுக்கு கல்விக்கான நிதியை கொடுக்கணுங்கிறாரு. மத்திய அரசு கேட்டுச்சா? கேட்கல. மத்திய அரசு கேட்காத போது மத யானை புத்தக வெளியீட்டு விழாக்கு திரு திக் விஜய் சிங்கை கூப்பிடுறீங்க. ஆனா நீங்க பாஜக எதிர்ப்பு ரொம்ப முக்கியம். ஆகவே இதெல்லாம் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இல்லை, அதெல்லாம் அது வேற வேற, நாங்க கூட்டாட்சி தத்துவத்தின்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவைகள் எல்லாமே இந்த 4 ஆண்டு காலம் போகாததுக்கு தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழுவினுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர், திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் என்ன சொன்னாங்க, எங்க நிதி ஆயோக்கெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு திட்டங்க அப்படி சொன்னார். அப்ப இப்ப மட்டும் உங்களுக்கு பிரயோஜனமா தெரிகிறதா? இந்த இரட்டை நிலைப்பாடு என்பது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது என் பார்வையா பார்க்கிறேன். ஆனாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, 14வது நிதிக்குழுல நீங்க பணத்தை சரியா ஒதுக்கல. அன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் திட்டக்குழுவினுடைய மத்திய அரசினுடைய தலைவர், துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா, அப்ப மாநிலங்களுக்கு பணம் வரல, இதுல 10,000 கோடி தமிழக அரசுக்கு நட்டம் வருதுன்னு சொல்லி அன்றைய முதலமைச்சர் கடிதம் எழுதினார். ஆனால் இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு, 15வது நிதிக்குழுவின்படி நம்மளுடைய 41% கொடுக்கணும், ஆனா 33.16% கொடுக்குறீங்கன்றாருல. நான் கேட்கிறேன், சென்ற ஆண்டு போயிருந்தால் அந்த 8% ஏன் குறைஞ்சிச்சுன்னு இந்த தடவை கேள்வி கேட்டிருக்கலாம்ல. ஆனா 16வது நிதிக்குழுல எங்களுக்கு 50% கொடுங்க கேட்குறீங்கல்ல. ஆகவே நீங்கள் போகாததுக்கும் சேர்த்து இப்ப நீங்க விடை தேடுறீங்கன்னா இது அரசியலா இல்ல பாஜகவின் மீது கரிசனமா பாசமான்னு தெரியல. சரி, ஓகே. நீங்க ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிறதோ இல்லைனா பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதோ ஒரு உறவாடக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இத்தனை வருஷமா இல்லாம இப்போ கடைசி ஆண்டுல போய் கூட்டத்தை அட்டன் பண்றாரு, முதலமைச்சர் சந்திக்கிறாருன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அக்னீஸ்வரன் கருதுறாரு. 2 பேருக்கு உண்டான ஒரு டெல்லி விசிட்டை பற்றின பேச்சு. ஒன்று நம்மளுடைய முதலமைச்சர், மற்றொன்று
எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய விசிட்டு. ரெண்டுடைய தன்மையும் பிரித்து பார்த்தோம்னா தான் இதோட விளக்கம் நமக்கு தெரியும், எந்த கண்டிஷனில் இவங்க போகிறாங்கங்கிறது. அண்ணன் விளக்கமாக சொன்னாங்க, எதை கேட்டிருந்தாலும் அவங்க கொடுக்கறது இல்லைங்கிற முடிவில் இருந்ததுனால அங்கே பேசுறதுல அர்த்தம் இல்லைங்கிற முடிவில் இருந்தோம். இருப்பினும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கடந்த ஆண்டு வரை அவர்கள் நிறுத்தவில்லை. ஆனால் கடந்த ஒரு ஆண்டில் கல்விக்கான நிதியை நிறுத்தினார்கள், 2200 கோடி ரூபாயை. அதில் ஆர்டிஇ பணம் 520 கோடி ரூபாயை நிறுத்தினார்கள். அது மட்டுமல்ல, ஜல்ஜீவன் நிதியை நிறுத்தி இருக்கிறார்கள். எம்என் ரேகாக்கு வர வேண்டிய பணத்தை நிறுத்தினார்கள். அதற்கு அது மட்டுமல்ல, எஸ்சி எஸ்டிக்கு உண்டான முக்கியமான திட்டங்களுக்கு நிதியையும் நிறுத்தி இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டில் மட்டுமே இவர்கள் நிறுத்திய தொகை மட்டுமே குறைந்தபட்சம் 12,000 கோடி ரூபாய்க்கு வருகிறது. அப்ப இந்த ஆண்டு தான் அவசியம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு ஏற்படுகிறது. அவர் சொல்ற மாதிரி அண்ணன் ஏன் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்படிப்பட்ட சூழலிலும் என்ன சொல்கிறார் முதலமைச்சர்? அங்கே சென்று கெத்தா சொல்றாரு, நீங்க பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எங்களுடைய மாநிலம் தொழிலில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, கல்வியில் சிறந்து விளங்குகிறது, எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறது, எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்பாக உள்ளன, மற்ற மாநிலங்கள் எல்லாம் இவற்றை பின்பற்றுகின்றன, இருப்பினும் நீங்கள் செய்வது சரியல்ல, தமிழ்நாட்டுக்கான உரிமையை நாங்கள் கேட்கிறோம்னு பதிவு பண்றாரு. உங்களுடைய கடமை கொடுக்க வேண்டியதுன்னு பதிவு பண்றாரு. இதை இவங்க தவறா பார்க்கறாங்கங்கிறது தான் இவங்களுடைய அரசியல் வன்மம். இதை பாசிட்டிவா இவங்க ஒரு கூட்டணி கட்சி, இவங்க எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதை புரிந்திருக்கிறார்கள். இதை குற்றம் சாட்டுகின்றது ஒரே ஒருத்தர் தான், எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மட்டும்தான் குற்றம் சாட்டுகிறார். அவருடைய தன்மை எப்படி எதற்காக போனாருங்கிறத நம்ம பார்ப்போம். என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல ரெய்டு நடக்குது. அவருடைய சம்பந்தி என் ராமலிங்கம் அவர்கள் மீது 8.5 கோடி ரூபாய் பணம் பிடிக்கிறாங்க, 700 கோடி ரூபாய் சொத்தை அட்டாச் பண்றாங்க. அது மட்டுமல்ல, பெத்தநாயக்கம்பாளையம் இளங்கோவன் அவருடைய சொத்துக்களை அட்டாச் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. இந்த கட்டத்தில் தான் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கவே மதியத்தில் கிளம்பி ஓடுறாரு. போகும்போது பிரஸ் கேட்டால் என்ன சொல்றாரு? கட்சி ஆஃபீஸை பார்க்கறதுக்கு வந்தான் தம்பி அப்படிங்கிறாரு. ஆனால் எங்கே ஓடுறாரு? 3 கார் மாறி மறைஞ்சு ஒளிஞ்சு நைட்டு 2 மணிக்கு போய் அமித்ஷாவில் பார்த்து, ஐயா எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சுட்டீங்கன்னா பையன் மட்டும்தான் பாக்கி இருக்காப்புல, அவனை விட்டுருங்க ஐயா, தயவு செஞ்சு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்புறாணி, எங்களை தயவு செஞ்சு காப்பாற்றி விடுங்க. ஏற்கனவே இருக்கிற 42 இடி வழக்குகளில் 32 வழக்குகள் எங்கள் கட்சிக்காரங்க மேலே இருக்குது. இனி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். எல்லாம் கட்சியை தான் முடிச்சிங்க, இப்போ என் குடும்பத்தையும் பிடிச்சிட்டீங்க, என்னை காப்பாற்றி விடுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற நிலையில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் நின்னாரு. இதுதான் அங்கே நடந்த நிகழ்வு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க, கான்ட்ராடிக்ஷன் பாருங்க. அவர் சென்றதன் நோக்கம் என்ன? ஆனால் முதலமைச்சர் என்ன செய்கிறார்? தெளிவாக சொல்லிவிட்டு செல்கிறார், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தான் செல்கிறேன். தனி அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி போனாரா? பர்சனலாக பேச போனாரா? இல்லை ஜெயலலிதா அம்மையார் கடந்த காலத்தில் சென்ற மாதிரி துண்டு சீட்டு கொடுத்து எங்களுக்கு இதெல்லாம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி தனி அப்பாயின்மெண்ட்டில் கேட்டு போனாரா? கிடையாது. பொதுவில் சந்திக்கிறார், சபையில் பேசுகிறார், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறார். இப்படி தொடர்ந்து தன்னுடைய பணியை செவ்வடே செய்து வருகிறார். இந்த ஒரு ஆண்டு காலத்தில் மட்டுமே பெருமளவில் நிதி நெருக்கடியை கொடுத்திருந்தாலும் கூட சிறந்த முறையில் தமிழ்நாடு முன்னேறி வருகிறதுங்கிறத பதிவு பண்ணிட்டு தான் உரிமையை கேட்டுட்டு வந்திருக்காரு. உரிமையை கேட்பது நியாயமான விஷயம். ஒரு முதலமைச்சராக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கேட்கறது நியாயமான விஷயம். ஆனா இது 3 ஆண்டுகளாக செஞ்சிருந்தா நிதி வந்திருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர். அவர் டெல்லி போயிட்டு வந்தோடனே ஒரு கேள்வி கேட்டு, நீங்க எப்படிங்க எப்படிலாம் கூட்டணி வச்சீங்க? எதுங்கன்னா ஏன் இஷ்டம், எங்க கட்சி, நாங்கள் எப்படியாலும் கூட்டணி வைப்போம்னு சொல்லி பேசுறதை விட புத்திசாலியா இருந்தாரோ இல்லை ஒருபடி மேலே யோசிச்சிருந்தா ஏதாவது தமிழ்நாட்டு கேட்டு வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். எங்களுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? வாக்களிக்காதவர்களும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஐயோ நான் வாக்களிக்கவில்லை என்று வருந்துகின்ற வகத்தில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் சொல்றாரு. இவர் இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டோட நலனுக்கு எதையாவது செய்திருக்கிறாரா? இவருடைய ஆட்சி காலம் 3-4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை முழுமையாக அடகு வச்சு பல்வேறு சீரழிவுகளில் யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்தாங்க, கல்வி திட்டங்களில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு இன்னும் சொல்லணும்னு சொன்னால் 13 பேரை அவங்க முதலாளிகள் சொன்னாங்கன்னு சுட்டு கொண்டாங்க. இது மாதிரி அக்கிரமங்கள் எல்லாம் செய்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு பேசுறதுங்கிறது முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு அவர் எதையுமே கேட்கல. சரி, நான் என்ன கேட்குறேன்? சரி சார், நாங்கள் கேட்டு கொடுக்கல, நீங்கள் கேட்டு வாங்கி தர வேண்டியதானே தமிழ்நாட்டு மக்களுக்கு? ஏன் உங்களுக்கு வாக்கு போட்டவங்களுக்காக நீங்கள் வாங்கி தரக்கூடாதா? இது வரைக்கும் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கூட்டத்துல போய் கேட்டா உடனே நிதி வந்துருமா? இப்ப நிதி அமைச்சர் இந்த பெர்சன்டேஜ், இந்த நிதி பங்களிப்பு விகிதாச்சாரங்களை பத்தி சொல்லும்போது எங்க கையில் இல்லைங்க, அது ஃபினான்ஸ் கமிஷனோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்ப எடப்பாடி அவர்கள் வந்து கேட்டிருந்தா 3 வருஷமா அட்டன் பண்ணியிருந்தா கிடைச்சிருக்கும்னு கூட்டணியில சொல்றீங்க. நீங்க அவங்க இருக்கிற கூட்டணியில இருக்கிற கேட்டிருந்தா அமித்ஷா ஐயாவை சந்திக்கிறாரு, பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பார்த்து மேடம் இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுக்கலாமே, என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதை ஏன் எதையுமே தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எந்த கோரிக்கையுமே வைக்கலையா அவரு? அவருடைய கோரிக்கைகள் அவர் எப்பெல்லாம் டெல்லி போயிருக்காருன்னு மட்டும் பாருங்களேன். தமிழ்நாட்டு நலனுக்காக இது வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கூட அவர் போயிருக்க மாட்டாரு. இங்க வந்த போது இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்ல கூட அவருக்கு தகுதி கிடையாது. ஏன்னா கேட்டது கிடையாது. அவர் எப்பெல்லாம் டெல்லி போயிருக்காருன்னா தன்னுடைய கட்சிக்காரர் பிரச்சனைங்கிறத விட ஒரு படி மேல தான் குடும்பத்துக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ பிரச்சனை என்றால் மட்டும்தான் அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. மிகப்பெரிய சுயநலவாதியாகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறாருங்கிறது இந்த 2 வித கான்ட்ராடிக்ஷனும் தெரியுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் ரெய்டு நடத்திக்க. ஆனால் என்ன ஆகி போச்சு, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்னைக்கு வந்து அதை நிறுத்துறதுக்கான வழியை நாங்கள் பார்க்குறோம்ல, சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறோம்ல, எங்கேயாவது பயப்படுறோமா? நீ எத்தனை இடி ரைடு நடத்திக்க, ஐடி ரைடு நடத்திக்க, மீறி பணம் என்ன பிடிச்சி உள்ள வைப்ப, 1.5 வருஷம் திரும்ப நாங்கள் வெளியே வர போகிறோம். இதுக்கெல்லாம் எல்லாம் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அப்படி அஞ்சுகின்ற கட்சி திமுக கிடையாதுங்கிறத தெளிவாக பதிவு பண்ண விரும்புகிறேன். அவங்க தான் பயந்து போய் இருக்கணும். திரு ஜே.கே. நாகராஜ், இடி ரைடுக்கு பயந்துதான் முதலமைச்சர் டெல்லி சென்றதாக எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. அப்ப ஈடியை வச்சு மிரட்டி தான் ஒவ்வொரு காரியத்தையும் பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் செய்யுதா? அதைத்தான் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பதிவு செய்கிறாரா? இல்ல உண்மையாலுமே ஒரு மாநில நலன் கருதி ஒரு மத்திய மாநில உறவுகளின் அடிப்படையில் மாநில உரிமையை பேசக்கூடிய கூட்டமாக முதலமைச்சர் அங்க சென்று சந்திச்சிருக்கிறாரா? எப்படி கருதுன்னு இதை? வணக்கம் அனைவருக்கும். மிகச்சிறப்பான ஒரு பணியை நம்முடைய தமிழக முதல்வர் செய்திருக்கிறார், பாராட்டுகிறோம். அதனால் இடைஞ்சல் பண்ணாமல் கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்ன பதில் நான் இபிஎஸ் கொடுத்தீங்கன்னு இது நாள் வரைக்கும் காங்கிரஸ் இல்லை, நான் உங்களுக்கே சொல்கிறேனுங்க, உங்கள் கட்சி நீங்கள் திமுகவுக்கே நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் உட்கார்ந்து ஒரு முதலமைச்சர் அமர்ந்து போய் சந்திச்சாருன்னு இபிஎஸ் தானே சொன்னாரு. அவர் பாஜக கட்சி சார்பா வந்து பேசவே முதலமைச்சருடைய செயல் சிறப்பானதுன்னு சொல்லிட்டாரு. பேசுங்க நாகராஜ். நான் பாராட்டுறேன், அதான் சொல்கிறேன், பேச விடுங்களேன். அதாவது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கூட்டத்தில் போய் அமர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது நியாயமான விஷயம். அதை திமுக வந்து செஞ்சுருக்கேன்னு நான் பாராட்டுறேன். ஏன்னா டெல்லிக்கு திமுக போச்சுன்னா ஒன்றா யாரையாவது காப்பாற்றுறதுக்கு போவாங்க. முதல்லாம் இப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போனது வந்து தன்னுடைய மகளை காப்பாற்றுறதுக்காக போய் சோனியாவை ராசாத்தியம்மையோட சந்தித்தார் அப்படின்னெல்லாம் பேசப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்திரி சபையில் நல்ல இடம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு போய் உட்காந்து மந்திரி சபையை கேட்டு வாங்கிய காலமெல்லாம் போய் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கங்கையை போல மத்திய அரசை பாராட்டுறாரு, கங்கையை போல நீங்கள் காவிரியை, வைகையை, தாமிரபரணியை சுத்தப்படுத்த நிதி ஒதுக்குங்கள் அப்படின்னு கேட்டது எனக்கு ரொம்ப அப்படியே புல்லரிச்சு போச்சு. அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டின் மீது அக்கறையோடு முதலமைச்சர் பேசியிருக்கார் அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். அதை விட முக்கியமானது, நிதி ஆயோக் கூட்டத்துக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி தென்னிந்திய முதல்வருக்கெல்லாம் கடிதம் எழுதினார், வீடியோ அனுப்பிச்சார். ஆனால் பாருங்கள், இப்போ அவங்கெல்லாம் போகலை. இப்போ சித்தராமையா போகலை, பாண்டிச்சேரி முதல்வர் போகலை, பினராயி விஜயன் போகலை. ஆனால் இந்த நம்ம முதலமைச்சர் போய் உட்காந்துட்டார். என்ன மாற்றம் பாருங்கள். எனக்கு உண்மையிலேயே புரியல. போக வேண்டான்னு சொன்ன முதல்வர்கள்லாம் அன்னைக்கு போனாங்க, இன்னைக்கு போகல, ஆனால் இவர் போயிட்டார். ஸோ அந்தளவுக்கு தமிழகத்தின் மீது வந்திருக்கின்ற அக்கறை ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் போனார், ரைட்டு, டைம் கேட்டார், அநேகமாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவருக்கு தனியாக சந்திக்கணும்னு கேட்டிருந்தார், என்ன காரணம்னு தெரியல. இருந்தாலும் லாபியில் மோடிஜி இருந்தப்போ போய் பார்த்துருக்காரு. மோடிஜி பார்த்தோன்னா ஆவோ ஸ்டாலின்ஜி ஆவோ அப்படின்னு சொல்லி நல்லா பேசினார் மோடிஜி. என்ன பேசினார் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார், இதெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதே நம்முடைய முதலமைச்சர் அவர் ராமேஸ்வரம் வந்தப்போ போய் பார்த்துருந்தா, இந்த திட்டங்கள் குறித்து அமைச்சர்களையும் கூட்டிட்டு போய் பேசியிருந்தா, அதிகாரிகளோடு போய் பேசியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன் ராமேஸ்வரத்தை அவர் மிஸ் பண்ணிட்டு டெல்லி போறாரு அப்படின்னு தெரியல. நிதி சம்பந்தமான விஷயத்தை பேசுறதுக்கு அதுல தானே பேசணும். ராமேஸ்வரம் வர்றப்ப போய் உங்க மரியாதை நிமித்தமா பேசினாதான் கொடுப்பாங்களா? நிதி ஆயோக் கூட்டத்தில் அது சம்பந்தமான விஷயத்தை பேசினா கொடுக்க மாட்டாங்களா?
ஏங்க ஒரு பிரதமர் வராரு, நீங்க அவரை போய் வரவேற்கணும், அந்த கட்டசி இருக்கணும், ஒரு திட்டங்களை தூங்கி வைக்க வராரு, அதுல போய் கூட இருக்கணும். அது கூட பரவாயில்ல. நீங்க ஊட்டியில போயிருந்தீங்க 2 முறையும், அவர் வந்த 2 முறையும் பாத்தீங்கன்னா ஊட்டியில் இருந்தீங்க, பரவாயில்ல. அதெல்லாம் அவர் எங்க பிரதமர் பெருசா பொருட்படுத்தல, மரியாதையோடு வரவேற்றாரு. இந்தி கூட்டணிக்காரங்க மாதிரி இந்தி தெரியாது வெளியே போடாம சொல்லல, வாங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மரியாதையோட, ரொம்ப மரியாதையோட தான் நடத்தினாங்க. அது எப்பவுமே எங்களுடைய பாஜகவுடைய பண்பாடு கலாச்சாரம், அதுல எல்லாம் எந்த மாற்றத்தையும் நாங்க கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இவர் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனால் இன்னும் என்னென்னா, இதை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருந்தா, இப்படி 33.6% தான் கொடுத்தீங்க டெவல்யூஷனில் மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு ஆரம்பத்திலிருந்தே செஞ்சிருந்தா தமிழகம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கும். இன்னொன்னு கூட என்ன ஒரு நெருடல் அப்படின்னா, கடிதத்துக்கு எல்லாம் எதுவுமே கொடுக்கல. 50 விழுக்காடு வந்து டெவல்யூஷன் பாராளுமன்றத்துல எங்க எம்பி எல்லாம் கேட்டிருக்காங்க. 50 விழுக்காடு டெவல்யூஷன் வந்து அமௌண்ட் கொடுக்கணும்ங்கிறது இப்ப வந்து கோரிக்கையா இருக்குது. ஏற்கனவே 42 41 இருந்தது, 33 தான் கொடுக்குறீங்க. அது நிர்ணயிக்கப்பட்ட அளவாவது கொடுக்கணும், அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவாவது மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னப்ப ஒன்றிய அமைச்சர் சொன்னது என்ன? ஃபினான்ஸ் கமிஷன் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது, அதுல எங்க கையில எதுவும் இல்லை அப்படின்னாங்க. இப்ப மட்டும் எப்படி கொடுப்பீங்க? போய் கேட்டிருந்தா எப்படி உங்களால கொடுக்க முடியும்? ஃபினான்ஸ் கமிஷன் தானே அப்ப முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். இல்லைங்க, அது எந்த வார்த்தை எடுத்துக்கிறது? ஒன்றிய அமைச்சர் சொன்னது எடுத்துக்கிறதா இல்ல 3 ஆண்டுகளை சந்திச்சிருந்தா கொடுத்திருப்போம் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கல்வி நிதியை பிளாக்மெயில் பண்ணி நிறுத்துறீங்களே, நீங்க எங்க பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை பார்லிமென்ட்ல பாஸ் பண்ண பணத்தை 2200 கோடி ரூபாய் பிளாக்மெயில் பண்ணி நீங்க ஒத்துக்கிட்டு உங்களுக்கு பணம் வரும். இது நாகரிகமா? இது நாகரிகமான்னு கேக்குறேன் நான். பேசுறேன், எவ்வளவு மரியாதையோட பாராட்டி பேசுறேன், பேச விடுங்களேன். அதாவது நிதி கமிஷன் தான் அந்த முடிவு செய்யும். பேசாம இருங்க, ஒரு நாகரிகம் கருதி தான் பேசாம இருங்களேன். நான் பேசுறேன் இல்லையா, நான் உங்களை இடைஞ்சல் பண்ண, நீங்க பேசுனீங்களா, நான் கேட்டிருந்தேன்ல, பேச விடுங்களேன் என்ன. இது எப்படி நாகரிகம்? ஃபைனான்ஸ் கமிஷன்ல நீங்க வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ல நீங்க லாஸ்ட் கடந்த முறை அவங்க வந்தப்போ 50% கேட்டீங்க. அதுக்கு ஒரு குழு உண்டு, அதெல்லாம் முடிவு செய்வாங்க, அது தனி. நிதி ஆயோக்கில் நீங்கள் சண்டை பேசிய விஷயம் அல்ல. ஆனால் முதலமைச்சர் சொன்னது கடந்த முறை 42க்கு 33 தான் கிடைச்சது, மற்றதையும் கொடுங்கன்னு கேட்டது நியாயமான விஷயம் தான். அதை முதல்ல கேட்டிருந்தா, அதான் நம்முடைய அக்னீஸ்வரன் அவர்கள் மிகச்சரியா சொன்னார், வழக்கறிஞர் சொன்னார். போன முறை போய் கேட்டிருந்தா இந்த முறை அது தீர்வாயிருக்கும். நீங்க அதை கேட்டு வச்சிருக்க முடியாது. எத்தனை முறை கேட்டாலும் அது ஃபினான்ஸ் கமிஷன் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அப்ப அதுதானே முடிவெடுக்கும். அப்ப உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கறத பாருங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் அலோகேஷன், அது உண்மைதாங்க, அதுல மாற்றம் இல்ல. எவ்வளவு நீங்கள் கேட்டாலும் முடிவெடுக்கிறது ஃபைனான்ஸ் கமிஷன் தான். ஆனா திட்டங்கள் ஒதுக்கீடு அலோகேஷன் அப்படிங்கிறது அந்த 46% முழுமையா செல்கிறதா அப்படிங்கறத நீங்க மானிட்டர் பண்ணி கேட்டிருக்கீங்கல்ல, அதை பாராட்டுறேன் நான். சோ அதுக்கு காரணத்தை மத்திய அரசு கொடுப்பாங்க கட்டாயமா. இது அது கொடுப்பாங்க, அதுல வந்து மாற்று கருத்து இருக்காது. ஆனா உங்களுக்கு நீங்க நிதி இல்லைன்னு சொல்றதும் தொடர்ந்து, அதுவும் சொல்றேன், முழுமையாக எல்லா மாநிலங்களுக்கும் எப்படி நீங்க ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் செய்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு சிறப்பாக செய்திருக்கிறது, அதில மாற்றம் இல்லை. இன்னொன்னு கூட சொல்றேன், ஈனுள்ளை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்போ நம்முடைய முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. நம்முடைய ராமேஸ்வரம் திருச்சி நிகழ்ச்சியிலையும் அவர் தூத்துக்குடி நிகழ்ச்சியிலையும் அவருக்கு கலந்துக்கல. அதே போல நம்முடைய கேரளாவுடைய பினராயி விஜயன் என்னதான் அவர்கள் கொள்கை பேசினாலும் முதலாளித்துவம் பேசினாலும் அவங்க அங்க அருமையா விழிஞ்சம். நீங்க எங்களுக்கு கொடுக்கிற நிதி பகிர்வு குறைவா இருக்குது, ஆனால் ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து செய்யக்கூடிய திட்டங்கள்ல மாநில அரசு செலவிடக்கூடிய தொகை வந்து அதிகமா இருக்குது, அந்த பர்சன்டேஜையும் வந்து மாத்திட்டீங்க. இப்படி இருந்தா எப்படி செயல்பட முடியும்? இதுக்குள்ளேயும் நாங்க பர்சன்டேஜ் உயர்த்தி காட்டியிருக்கிறோம். இது போன்ற முறையீடுகளை வைக்கிறாங்க, நம்பர்ஸ் அடிப்படையில் வைக்கிறாங்க, பல திட்டங்களை முன்னிறுத்தி பேசுறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இங்க வந்திருந்தப்ப சந்திச்சிருந்திருக்கணும், அங்க வந்திருந்தப்ப பார்த்திருக்கணும் அப்படிங்கறது. இந்த முறை வச்சு பேசுறது எப்படி சார் சரியா இருக்கும்? நீங்க பார்க்கல அதனால தரலன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நீங்க இந்த நல்லுறவை இங்க போய் சந்திக்கிறத கருப்பு பலூன் விட்டப்போ நீங்க அப்பவே அது ஆரம்பிச்சிருக்கலாம். மோடியை சர்வாதிகாரின்னு சொன்னப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம்.
இப்போ திடீர்னு கடைசி நேரத்தில் சாகரப்ப சங்கரான நானோதியம் வந்தப்போ இன்னும் ஓராண்டு கால ஆட்சி இருக்கிறது, அதுவும் அடுத்த முறை நீங்கள் வருவீங்களான்னு தெரியாது, மக்கள் கடும் எதிர்ப்பில் இருக்கிறாங்க, உங்கள் மேலே மக்கள் உச்சகட்ட வெறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ போய் நீங்கள் மோடி அவர்களை சந்தித்து கையை பிடித்து கொண்டு சமாதானம் பேசுவது எதை காட்டுகிறது? என்ன நோக்கம்? இதுதான் கொஸ்டின். அதான் ரொம்ப அக்னீஸ்வரன் கேட்கிறாரு, எப்படி திடீரென்று உங்களுக்கு பாசம் வந்து விட்டது? அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது, ஓராண்டு காலத்துல ஏங்க கலந்துக்கலன்னு அவர் கேட்கிறாரு. இவ்வளவு நேரம் அதான் கேட்டாரு, திடீர்னு ஏன் கேட்கிறாரு? சந்திரபாபு நாயுடு செஞ்சாரு கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் தாங்க. இதே பரிவு, இதே அன்பு, இதே இந்த அக்கறை, தமிழ்நாட்டின் மீது அக்கறை ஆரம்பத்தில் இருந்து இருந்திருக்கலாம். அன்பு இல்லங்க, உரிமை. ஏன் இல்ல? அன்பு அக்கறை எல்லாம் கிடையாது, உரிமை தானுங்க. இந்த உரிமை பாருங்க, நீங்க உரிமை இருக்கட்டும், மோடிஜியை கைப்பிடிச்சு பேசுகிற அந்த அன்பு இருக்கட்டும், பாரத பிரதமருடைய கையை பிடித்து பேசுகின்ற அன்பு இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். இது எல்லாம் ஏன் ஆரம்பத்தில் இல்ல, கடைசி நேரத்தில் ஏன் வந்ததுன்னு கேட்கிறேன் நான். பதில் சொல்லுங்க, கடைசி நேரத்தில் ஏன் வந்ததுன்னு கேட்கிறேன். ரொம்ப வித்தியாசமா இந்த ஞானோதயம் இப்பொழுது ஏன் திடீர்னு வந்ததுன்னு கேட்கிறேன். அதுக்கு நீ பதில் சொல்லுங்க. ஆட்சி காலம் முடிய போகுதுங்கயா, ஆட்சி முடிவதற்கு இன்னும் இருக்கின்ற காலம் எண்ணப்பட்டு கொண்டு வருகிறது. நீங்க மோடிஜி நீங்க அவர் பேசினார், மாறன் அவர்கள் பேசுறப்ப சொன்னாங்க, மோடிஜி நம்முடைய எடப்பாடி அவர்கள் அதை செய்யல இது செய்யல. 38 அருமையான திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. காவிரி குண்டாறு திட்டம் கொண்டு வந்தாங்க, அவிநாசி அத்திக்கடவு திட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றினீங்க? முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தீங்களா? எதுவுமே செய்யலையே. இப்ப போய் என்ன செய்ய போறீங்க? அபிநயா, லெட் மீ டாக். அபிநயா என்ன பேச விடுங்க. முதலமைச்சர் விருந்துண்டு மகிழ்ச்சியோட வந்தார். முல்லை பெரியார் குறித்து பேசினாரா? இல்ல காவிரிக்கு ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பிச்சாங்களா? இப்ப என்ன காவிரி மீது திடீர் அக்கறை? இன்னும் ஒரு 6 மாசம் 7 மாச காலத்துல உங்க ஆட்சியில் என்ன செய்ய முடியும்? அதான் நான் கேட்கிறேன். ஆக இந்த அக்கறை என்பது ஏதோ ஒரு உள்ள அழுத்தம் இருக்கிறது. ஏதோ காங்கிரஸ் அந்த கேள்வி வாங்கிட்டு வரவங்க கிட்ட அதுக்கு பதில் சொல்லிடுங்க. அடுத்த கெஸ்டுக்கு போய்டுவோம். திரு மதுக்கூர், ஓகே கேளுங்க. இல்லங்க, நம்ம எத்தனை நம்முடைய மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு எப்படி வரி வருவாய் பங்கீட்டில் ஊபிக்கு என்ன கொடுக்குறீங்க, குஜராத்துக்கு என்ன கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு எப்படி வஞ்சிச்சிங்கன்னு விரிவாக பட்டியல் போட்டிருக்காரு. எல்லா மாநிலத்துக்கும் செய்யலை, ஊபிக்கு செஞ்சீங்க, தமிழ்நாட்டை வச்சு செஞ்சீங்க, கேரளாவுக்கு ஒன்றும் கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் பேரிடர் நிதி கொடுக்கல. ஒரு மொழி கொள்கை கேட்டால் இதில் என்ன கையை பிடிச்சா அன்பாங்க. ஒரு பிரதமரை சந்திக்கிற பொழுது பக்கத்திலே சந்திரபாபு இருந்தாரு. இது மாதிரி நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரதமர் ஒரு யாரா இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் நட்பு பாராட்டுவது தமிழருடைய பண்பாடு. பதில் சொல்லுங்க. பாருங்க, நான் அன்புன்னு தான் சொன்னேனுங்க, நான் ஒன்றும் வம்புன்னு சொல்லலையே. கையை பிடிச்சி பேசுறது அன்பு தானே, அதைத்தான் நான் பாராட்டுறேன். இல்ல நீங்க அவரு அண்ணன் மதுக்கூராட் சொல்றாங்க, இல்ல சொல்றாங்க இது மாதிரி நிதி கொடுக்கலன்னு. ஏன் நிதி நிறைய கொடுத்துருக்குறோங்க. நீங்க பணம் தான் கேட்பீங்க, திட்டங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ தான் போய் திட்டங்களை கேட்டிருக்கீங்க. ஏன்னா பணம் கொடுத்தா தான் நீங்க முறைகேடு செய்ய முடியும், கமிஷன் அடிக்க முடியும், காசு பார்க்க முடியும், வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் நீங்க பணம் கேட்கறீங்க. பேசாதீங்க, முறை தவறி பேசுனீங்கன்னா நாங்க பேசணும்னா அது பண்ணனும். சிறப்பா வேண்டாம். அப்படியே துட்டு பணம் கேக்குறீங்க. நீங்க கொடுக்க வேண்டிய விதத்துல நான் தெளிவா கேட்டேன். கல்வி நிறுத்திட்டீங்க, எம்என்ஏ தெளிவான திட்டங்களை சொல்லி சொல்றேன். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னு சொல்லி சொல்றேன். நான் இந்திரகுமார் கிட்ட பதில் வாங்கிட்டு வந்துறேன். சார் இப்பதானே கேட்டிருக்கீங்க. ஒருத்தருங்க நாகராஜ். இல்ல ஓகே, திருப்பி நான் உங்க கிட்ட வரேன். திருப்பி அப்ப இல்ல நீங்க இல்ல உங்க மாநில அரசு கேட்கறது கமிஷன் அடிக்கத்தானா, முறைகேடு பண்ணத்தானா? ஊபிக்கு நிதி ஒதுக்குறது முறைகேடு பண்ணத்தானா? குஜராத்துக்கு ஒதுக்குறது முறைகேடு பண்ணத்தானா? தமிழ்நாடு கேட்டாமலும் நிதி கேட்குறீங்க, முறைகேடு. ஏங்க ஊபிக்கு எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு, உங்க ஜிஏஜி அறிக்கை என்னன்னு பேசுவோமா? சரி ஓகே. திரு இந்திரகுமார், ஊபி நிதி கேட்கல சார். ஊபி உங்கள மாதிரி பணம் அலையல, பணம் கேட்கல, துட்டு கேட்கல. பாருங்களா, எல்லா திட்டங்களும் கேக்குறாங்க. 3 ஆண்டுகளா போய் இருங்க வரேன். திரு நாகராஜ் வரேன். 3 ஆண்டுகளாக கூட்டத்தை முதலமைச்சர் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலே நீங்க கேட்குற 50% டெவல்யூஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். திட்டங்களை எல்லாம் நீங்க நிறைவேற்றுறது இல்லை, இல்லை அந்த பணத்தை நீங்க எடுத்துப்பீங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்களே. இல்லை, நீங்களே முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, டெவல்யூஷன் அப்படின்றத தீர்மானம் பண்ண வேண்டியது அப்படின்றது ஃபினான்ஸ் கமிஷன் தான். இப்போ 16வது நிதிக்குழு அறிவிக்கப்பட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலையும் போய் கருத்து கேட்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தபோது மாநிலங்களுக்கு 50% வரி பகிர்விலிருந்து பிரித்து கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு மட்டும்னு கேட்கல, எல்லா மாநிலங்களுக்கும் 50% பிரித்து கொடுத்துடணும்
அப்படின்றது தான் முதலமைச்சர் வைத்த இல்ல அது ஜெனரலா கேட்கற சரியா இருக்குமா? இப்போ 33லயே 18 உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது, 10 பீகாருக்கு போகுது. அதே மாதிரி 50 வாங்கி அப்படி பெர்சன்டேஜ் போச்சு அப்படின்னா அந்த அந்த கிரைட்டீரியாவில் மாற்றங்கள் வராத வரைக்கும் அது சரியா தமிழ்நாட்டுக்கு? அதையும் சேர்த்து தான் அவர் கோரிக்கை வைக்கிறார். கிரைட்டீரியாவிலையும் சேர்த்து தான் மக்கள் தொகைக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு என்ன, அதில் என்ன மாற்றங்கள் தேவை, வயதாகி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது பல மாநிலங்கள், அதற்கு என்ன கருதுகோள் வைக்கணும், சுற்றுச்சூழல், அதாவது இப்போ பீகார்லேயோ அல்லது ஜார்க்கண்ட்லேயோ இருப்பது போன்ற வனப்பகுதிகள் தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்கன்னா வனப்பகுதியே இல்லாத மாநிலத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? அப்போ அதுக்கு என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் அனுமானித்து தான் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இது நித்தி ஆயோக்கு டெவல்யூஷன் தொடர்பாக நிதிக்குழுவிடம் சொல்லப்பட்ட கோரிக்கைகள். இதை ஏன் பிரதமரிடம் வலியுறுத்துகிறார் அப்படின்னா, இது குறித்து ஒன்றிய அரசாங்கத்திடமும் கருத்து கேட்கப்படும். எப்படி எல்லா மாநில அரசாங்கத்திடமும் கருத்து கேட்கப்படுகிறதோ ஒன்றிய அரசிடமும் கருத்து கேட்கப்படும். அப்படி கேட்கும் பொழுது போன தடவை இதே போல் ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்ட போது பேக்டோர் வழியாக கால் பண்ணி, சார் நீங்கள் 41 போடாதீங்க 35 குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு மிரட்டின மாதிரி இந்த தடவையும் பண்ணாமல் நாங்கள் கேட்ட 50% இந்த தடவை நீங்களும் வழிமொழிந்து அதற்கு சொல்ல வேண்டும்ன்றதுக்காக தான் இன்றைக்கு அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. ஏன் 33 குறைச்சாங்க? ஏற்கனவே செஸ் இந்த வரிகள்ல அதிகமான பணம் ஒன்றிய அரசுக்கு போகிறது. ஒன்றிய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய வரி பணத்தை வாங்கிட்டு அதுல மிக குறைவா, சில பேர் சொல்றாங்க, சில எக்கானமிஸ்ட் சொல்றது 65% வரைக்குமே நீங்க ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும், நீங்க ஒரு நோஷன் தான், ஆனா ஸ்டேட் தான் ரியல் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதை ஏன் ஒன்றிய அரசு கம்மி பண்ண சொல்லியிருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு தடவையும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதுல ஒரு விஷயத்தை மட்டும் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டே வருது. என்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து செய்யக்கூடிய செலவுகள். இதை தாண்டி இன்னொன்று இருக்குது, அது முழுக்க முழுக்க யூனியன் கவர்மெண்ட் மட்டுமே செலவு செய்து செய்யக்கூடிய திட்டங்கள், அந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ். அந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்றத பொறுத்தவரையில் ஒன்றிய அரசாங்கம் நிறைய சென்ட்ரல் ஸ்கீம்ஸையும் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸில் அவங்களுடைய பங்கை குறைத்து கொண்டே வருகிறது. அப்போது மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்பது கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு சமர சிக்ஷா அபியான் அப்படின்றது ஒரு திட்டம் அப்படின்னா, அது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அதில் ஒன்றிய அரசு ஒரு தொகையை கொடுக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஒரு தொகையை கொடுக்கும். தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு கொடுக்காத காரணத்தினால தமிழ்நாட்டுடைய நிதி சுமை ஏறும். அதன் காரணமாக கடன் சுமை அதிகரிக்கும். அதன் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் பாதிக்கப்படும். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்திட்ட அந்த பணம் அக்யூமுலேட் ஆகும். அதை அதானியோட ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக பெரிய பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உலக அளவில் பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 3 ஆண்டுகளாக போயிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? இந்த 3 வருஷத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்காத ஆண்டு என்று ஒன்று இருக்கிறதா? எல்லா ஆண்டும் பிரதமரை நேரில் சென்று சந்தித்து கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அக்னீஸ்வரன் சார் கேட்டார், நீங்கள் மாநிலத்தின் உரிமைகளுக்காக பெற்று தந்தது என்ன அப்படின்னு கேட்டார். தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை அப்படின்றது கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில். அப்போதிருந்து எதிர்க்கட்சி தலைவராகிய மு க ஸ்டாலின் அந்த கோரிக்கையை வைத்தார். ஆளும் கட்சியாக வந்த பிறகும் அந்த கோரிக்கையை வைத்தார். தமிழ்நாட்டில் விழா ஒன்று நடக்கும் பொழுது பிரதமர் மோடியை மேடையில் வைத்துக்கொண்டே அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எங்கே என்று கேட்டார். போன ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை விடுவிக்கப்பட்டது. அப்போ பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலுவைத் தொகையை கொண்டு வந்து சேர்த்தவர் மு க ஸ்டாலின். அடுத்ததா மதுரையில் கனிம வள கொள்ளை அடிக்கின்ற வகையில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்தியதன் பேரில் அதை தடுத்து நிறுத்தியவர் மு க ஸ்டாலின். அடுத்ததா ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இதில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பல மாநிலங்களும் முழித்துக் கொண்டிருந்த பொழுது தமிழ்நாடு வழக்கு தொடுத்து ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்து அதை செய்து முடித்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல மாதங்களாக சம்பளம் வராமல் பாக்கி வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க கண்டன பொதுக்கூட்டங்களையும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி அந்த நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்று தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதே போல தமிழ்நாடு அரசு நிறுவனத்தினுடைய மானத்தை காப்பதற்காக சட்ட போராட்டம் நடத்தியவர். தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்துக்குள்ள ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் ரெய்டு நடத்தினாங்க. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அன்றைய அதிமுக அரசு. இன்றைக்கு டாஸ்மாக் என்கின்ற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் ஒரு கார்ப்பரேஷனின் மீது இவங்க ரெய்டு நடத்தும் பொழுது தனிநபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு தனிநபரை விசாரிக்காமல் எப்படி நீங்கள் அரசு நிறுவனத்தை பலியாக்கலாம் என்று மாநில அரசாங்கம் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் இந்த ரெய்டு நடவடிக்கை என்பது சட்டத்துக்கு புறம்பானது, எல்லைகளை தாண்டி செயல்படுகிறீர்கள் என்று ஈடிக்கு கொட்டு வாங்கி கொடுத்து தமிழ்நாட்டினுடைய நிறுவனத்திற்கு மானத்தை காத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அகில இந்திய கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லா மருத்துவ பல்கலைக்கழகங்கள்லையும் எல்லா கல்லூரிகள்லையும்.
அந்த அகில இந்திய கோட்டா அப்படின்றது என்னன்னா 85% சீட் வந்து ஸ்டேட்டுக்கு, 15% யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்களுக்குன்னு எந்த மாநிலத்திலையும் கல்லூரி கிடையாது. மாநிலத்திட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பிடுங்கி வாழ்றது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி பிடுங்கி கொண்டிருந்தவர்கள் அதில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னபோது வழக்கு நடத்தி ஆல் இந்தியா கோட்டால 27% ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தவர் மு க ஸ்டாலின். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு நிதி வரல அப்படின்றத கோரிக்கை வைத்த பொழுது ஒரு முக்கியமான திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம். தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை வேண்டி போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது. அதன் விளைவாக இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு தொடர்ந்து ரிப்பீட்டல் சிஎம்ஆர்ல இருந்து சிஎம்ல இருந்து டிஆர்பி ராஜா அவர்களிருந்து பல பேர் அறிக்கை கொடுத்து இன்றைக்கு அதை கொடுக்கிறேன் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போராட்டம் நடத்தி ஒவ்வொன்றாக வெற்றி பெற்று இருக்கிறது. அதே வகையில் தான் இன்றைக்கு சமரசிக்ஷா அபியான்ல நிதி வரல. நீங்க சொன்னது எல்லாமே போராட்டங்களின் வாயிலாக கிடைத்த விடைதான். இதுதான் போராட்டங்கள் மட்டுமல்ல, நாம் இதுல எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு நீதி போராட்டம் இது போல பல வழிமுறைகள்ல. இப்போ அந்த 3 வருடங்கள்ல முதலமைச்சர் இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணாததுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு போய் அட்டன் பண்ணா கிடைச்சிருமா? முதலமைச்சர் இதுல ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நம்ம சமரசிக்ஷா அபியான் திட்டம் தொடர்பாக நாம வழக்கு தொடுத்திருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்லன்னு இல்லை, எந்த கோர்ட்டா இருந்தால் கோர்ட் ஆஃப் லாவுக்கு போனாலும் கோர்ட் ஆஃப் லாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கும். இது பற்றி ஒன்றிய அரசாங்கத்தில் நீங்க கேட்டீங்களா? அவங்க சொன்ன பதில் என்ன? ஆமா, நாங்க கடிதம் எழுதியிருக்கோம். அவங்க அதுக்கு திருப்பி பதில் சொன்னாங்க, கொடுக்க முடியாது, நிராகரிச்சிருக்கிறாங்க. இது பத்தி பிரதமர்கிட்ட சொன்னீங்களா? ஆமா சொல்லியிருக்கிறோம். எப்ப சொன்னோம்? நித்தி ஆயோக் கூட்டத்தில் வச்சு சொல்லியிருக்கிறோம். அத்தனை முதலமைச்சர்களும் அதற்கு சாட்சியாக வைத்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போது வரை ஏன் விடுவிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசுடைய வாதத்திற்கு வலு சேர்ப்பதற்காக இந்த கூட்டத்திற்கு போய் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல திமுக எப்போதும் நம்பிக்கையோடு இருந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வெறுமன போராட்டம் அறிக்கையை மட்டும் பண்ணல, பிரதமரை நேரில் போய் பார்த்து அதற்கான கோரிக்கையை வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதை பிரதமரே இன்னைக்கு கோட் பண்ணி சொன்னார்ன்றதை முதலமைச்சர் இன்றைக்கு வெளியே வந்து சொல்றாரு. நீங்க வந்து கேட்டீங்க, அதுக்கப்புறம் நான் இதை செய்யணும்னு முடிவு பண்ணி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இது ரொம்ப முக்கியம். இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நடக்குது நடக்கலன்றது ரெண்டாவது. இது எல்லாத்தையும் கோரிக்கையாக வைத்தார்களா இல்லையா? முதல்ல வச்சுட்டோம், அதுக்கப்புறம் கோர்ட் ஆஃப் லாவுக்கு போவோம். ஓகே, இது வந்து இந்த டெமோக்ராட்டிக் பிராக்டிஸ் as முதலமைச்சரா அவர் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றும் அதில் இது அரசியலாக்கப்படக்கூடிய இன்னொரு பார்வை இருக்குது இல்லையா? இப்போ வந்து வெள்ளை கொடி காட்ட முதலமைச்சர் சென்றுட்டாரு, இடி ரைடுக்கு பயந்து போறாரு அப்படின்னு அரசியலாக்கப்படக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கறது? நித்தி ஆயோக் கூட்டம் என்பது அரசு நடத்தக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து புறக்கணிப்பது, கலந்து கொள்வது என்பது முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவு. காரணம், அந்த முடிவை எடுப்பதற்காகத்தான் அவரை முதலமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள். சித்தராமையா போகலன்னு சொன்னாங்க. சித்தராமையா தரப்பிடம் இது குறித்து நேற்று கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆமா நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லல. மாறாக we have prior commitments, எங்களுக்கு வேற கமிட்மெண்ட் ஏற்கனவே இருக்கிற காரணத்தினால போக முடியலன்னு தான் சொன்னாங்க. ஆனா போகலன்னு போன தடவை முடிவெடுத்த பொழுது தெளிவாக அதற்கான காரணங்களை அறிவித்து புறக்கணித்தார். இந்த முறை போக வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுதும் அதற்கு தெளிவான காரணங்களை வலியுறுத்தி அதற்கு பிறகுதான் போய் பார்த்திருக்கிறார். நான் வந்து டெல்லியில திமுகவுக்கும் அறிவாலயம் இருக்கிறது, நான் டெல்லி அறிவாலயத்தை பார்க்க போறேன்ட்டு கிளம்புனாரா? இல்ல சொல்லாம கொள்ளாம போனாரா? பிரஸ் மீட் பண்ணி பிரஸ் மீட் கொடுத்துட்டு போறாரு, மக்களுக்கு அறிக்கை கொடுத்துட்டு போறாரு, தொண்டர்களுக்கு கடிதம் எழுதிட்டு போறாரு. வந்ததற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றத டெல்லி விமான நிலையத்தில் நின்று பேட்டி கொடுக்கிறாரு. சென்னை வந்ததற்கு பிறகு டிஐபிஆர்ல இருந்து அறிக்கை வெளியிடப்படுகிறது. அதற்கு பிறகு அனைத்து நபர்களுக்கும் பொதுவான அறிக்கையும் கட்சி தொண்டர்களுக்கான அறிக்கையும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. சொல்லிட்டு தானே போறாரு, சொல்லாம போனாரா? அக்னீஸ்வரன் சார் கேட்டாரு, கனிமொழி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கான தூதுக்குழுவுக்கு தலைமையேற்று போவதற்கு முந்தைய நாட்கள்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சாருன்னு. நிர்மலா சீதாராமன் ஏன் சந்திச்சாங்க? கனிமொழி கருணாநிதினு அவங்க ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்காங்க, ட்விட்டர் பேஜ் வச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ஃபேஸ்புக் ட்விட்டர் பேஜ் வச்சிருக்காங்க. போய் பார்த்தா அதிலேயே போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய செங்கல் சூளை உற்பத்தி மற்றும் விற்பனை இந்த இரண்டுக்கும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட அறிக்கை விட்டார், என்னன்னு கட்டுமான விலையெல்லாம் ஏறிவிட்டதுன்னு. கட்டுமான விலை ஏறியதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஜிஎஸ்டி இல்லையா? அந்த ஜிஎஸ்டியை குறைக்க சொல்லி எத்தனை பெர்சன்ட் போட்டிருக்காங்க? 6% வித்தவுட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதை 3% குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் நிர்மலா சீதாராமனை பார்த்து லெட்டர் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அப்போ டெல்லிக்கு சும்மா ஒன்றும் போல, போய் பதில் கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க, கேள்விகளுக்கு பதில் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்றது இதை சொல்லிட்டு தானே செய்யறாங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சார், எதுக்கு சந்திச்சாருன்னு வெளியே சொன்னாரா? லெட்டர் கொடுத்தாரா? இன்னொரு கோரிக்கை எல்லாம் வச்சேன் லெட்டர் கொடுத்தாரா? அதை வெளியிட்டாரா? எதுவுமே கொடுக்கலையே. ஏமாத்திட்டு போனாரு, தொண்டர்களை ஏமாத்திட்டு போனாரு, மக்களை ஏமாத்திட்டு போனாரு.
தன்னுடைய கூட இருக்கக்கூடிய சகாக்களை ஏமாத்திட்டு போனார். யாருக்கும் விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக கலர் கலரா கார் மாறி பறக்கிறாரு. சினிமாவில் திருடர்கள் தான் இப்படி கார் மாறி பயணிக்கிறத பார்த்திருக்கோம். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பயணிக்கிறாருன்றது அவமானமாக இருக்கிறது. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் இந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கும்? இப்ப திருமா அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு, பிஜேபி கூட ஒரு வேளை ஒன்றி போயிருவாங்களோங்கிற ஒரு பயத்துல வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி. இல்ல இதுல அது ஒரு காரணமா இருக்கும். இதுல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான வித்தியாசம் இருக்கு. இப்போ இதை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறாங்க. இன்றைக்கு கூட ஒரு பண்ணையார் நடிகர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பார்த்தீங்களா முதல் ஆளாக நிப்பாட்டியிருக்கிறாங்க பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆமாம், இதுவரை நித்தி ஆயோக் வெளியிட்ட அத்தனை புள்ளி விவரங்கள்லையும் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது. எஸ்டிஜி கோல்ஸில் தமிழ்நாடு பெரிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் பெற்றிருக்கிறது. அவங்க தான் நிற்கணும், வேற யாரை நிப்பாட்டி வைப்பாங்க? தமிழ்நாடு உரிமையான இடத்தில் போய் நிற்கிறது. அதை இவங்க பார்க்க தெரியாமல் பார்க்குறாங்க. அப்போது இது அரசியல் சமரசம் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. ஜூன் மாதம் தி வீக்கினுடைய மேகசின் வெளியாகி இருக்கிறது. அந்த வீக் மேகசின்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன? அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இது அரசியல் சமரசமா? அரசியலில் சமரசம் செய்து கொண்ட ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தையா? அரசியலில் சமரசம் செய்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, பெற வேண்டிய நிதியை கேட்டு பெறுவதற்கு துணையாக நில்லுங்கள்னு சொன்ன போது எடப்பாடி என்ன தெரியுமா சொன்னாரு? அவங்க கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்கோ, நாம வாங்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், நாங்க பணிவா தான் கேட்டு வாங்கணும் அப்படின்றாரு. இவர் பணிவா கேட்டு கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்க தெரியும்? ஐடி ரைடு கொடுத்தாங்க, ஈடி ரைடு கொடுத்தாங்க. நீங்க யார் அந்த தம்பி அப்படின்னு கிளம்புறாருல, யார் அந்த சம்பந்தின்னு முதல்ல சொல்லுங்க. சேல இளங்கோவன் கைது செய்யப்படு, சேல இளங்கோவன் வீட்டில் ரைடு நடக்குது, அவருடைய சம்பந்தி வீட்டில் ரைடு நடக்குது, உங்களுடைய சம்பந்தி வீட்டில் ரைடு நடக்குது. அதுதான் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் தெளிவா சுட்டி காட்டினாரு. யார் அந்த சம்பந்தின்றதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கு பதிலே இல்லையே. அண்ணாமலை யார் அந்த பச்சனன்றதுக்கு பதில் சொன்னாரா? சொல்லலையே. இவங்க யார் அந்த தம்பின்னு கேட்கிறாங்க. ஏதாவது முகாந்திரம் இருக்கா? யார் மேலேயாவது பொலிட்டிக்கல் சார்ஜ் இருக்கா? உதயநிதி அவர்களை டாஸ்மாக் வழக்கில் சம்பந்தப்படுத்தி பேசுறாங்களே, டாஸ்மாக் கொடுத்த ஒரு அறிக்கையில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் இருக்கா? எதுலையுமே இல்லையே. அப்ப இல்லாத ஒன்றை இவர்களாக இட்டுக்கட்டி பேசிக்கொண்டு இருக்கின்றது. அமித்ஷா ஜெயில இருந்தாருன்னா, ஆமா அமித்ஷா ஜெயில இருந்தாருன்னு சொல்ல முடியும். அவர் ஜெயில இருந்தார்ல. ஏதாவது ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? நம்ம தமிழ்நாட்டுடைய சேர்ந்த திமுகவுடைய தலைவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஸ்டாலின் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? உதயநிதி தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? ஆனா விசாரணைக்கு எதிராக ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருந்தவர் இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இவர்கள் தான் பேசுகிறார்கள். இதனாலதான் இவங்களுக்கு வந்து யாரை பார்த்தாலும் குற்றவாளியாகவே தோன்றுகிறது. நம்ம எல்லாம் குற்றம் பண்ணிட்டு தப்பிக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு தப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு இவங்களுக்கு தோணுதோன்னு எனக்கு ஐயமாக இருக்கிறது. ஓகே திரு அக்னீஸ்வரன், அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் மாநில உரிமை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு போராட்டத்தை நடத்தி இருப்பது அவருக்கு புரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. நிறைய குற்றச்சாட்டுங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தூத்துக்குடி இதுல வந்து இது பண்ணது யாரு? இறுதி பார்வை இல்ல 3 பேர் சொன்னதுக்கும் பதில் சொல்லிடுறேன். அதனால சுருக்கமா தூத்துக்குடி இது சொன்னாங்க. மரக்காணத்துல 23 பேர், கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்தாங்களே. இந்த 91 பேர் மரணத்திற்கு நீதி விசாரணை நடத்தி என்ன காரணம் என்று கண்டுபிடிச்சா இந்த அரசு? தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய நிகழ்வு வரலாறுல நீங்க எங்கேயா பாத்துருக்கீங்களா? நீங்க கோவம் வரல. நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாங்க, அரசாங்க பணத்தை 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற போது உண்மை சுடாது. 91 பேரை நீங்க விசசாராயத்துல செத்ததுக்கு இந்த அரசு வெட்கப்பட வேண்டாமா? யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்கு எப்படி பொறுப்பெடுத்து ஆரம்பிக்கிறார்? முடிச்சிடுறேன் இருங்க. நீங்க போய் படத்துல திருடர்கள் ஓடுற மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. நான் பேசும்போது மட்டும் நேரம் சுருக்கமாயிடுது. அதற்கான சட்டத்தை உடனடியாக இயற்றி நீங்க நான் இதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் இந்த விளக்கம் சொல்லிடுறேன். பேச விடுங்க, அப்புறம் தான் நீங்க விளக்கம் சொல்லணும். ஏங்க நீங்க உடனடியாக சட்டம் இயற்றி இருக்காங்க. நோ, உடனடியாக கடுமையான இன்ஜஸ்டிஸ் அப்படி சொல்லாதீங்க. ஒரு சொல்றேன், ஜிஎஸ்டில வந்து இவங்க சொல்றாங்க வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க செங்கச்சூளைக்கு வந்து இது பண்ணாங்கன்னு. 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்துச்சு. அதுல மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் போனாங்களே, அது மாதிரி தலைமை செயலாளர் போனாங்களே, அங்க போயிட்டு வந்ததற்கு பிறகு வணிக வளாக கட்டணங்களுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டாங்களே, மாநில அரசு அதுக்கு பொறுப்பேற்றுச்சா? ரெண்டாவது இவங்க ஒண்ணு நான் கேட்கிறேன், தமிழக அரசு மாநில அரசாங்கம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன? ஆகவே அங்க போகிற போது அங்க ஆமாசாமி போட்டது, இங்க வந்ததுக்கு பிறகு பாஜக தப்பு செய்து அப்படின்றது இவங்க நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு சொல்ல வந்தேன். அடுத்து இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க வந்து டெல்லிக்கு போனோம்,
அப்படி போனோம். நாங்க போகும்போது சொல்லிட்டு தான் போனோம். நான் கேட்கிறேன், தமிழக அரசு அபிஷியலா அதுல ஏன் அறிவிக்கல? ஏன் உங்களுக்கு நோக்கம்? ரெண்டாவது, இவங்களை பொறுத்தளவுல நான் சொல்றேன், இப்ப யார் அந்த சாருக்கு விட கிடைச்சிருச்சா? யார் அந்த தம்பிக்கு விட கிடைச்சிருச்சா? ஆகாஷ் பாஸ்கர் யார்? வெளிநாட்டுக்கு தப்பித்து ஓடி இருக்கிறது யார்? டான் பிக்சர்ஸ் எப்படி புதுசா வந்துச்சு? அதுக்கு எத்தனை படம் எடுக்குது? புது படம் எடுக்குது. அதத்தான் எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு. சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. மக்கள் அதிருப்தியில இருக்காங்க. நீங்க சொல்றத நம்ப தயாரா இல்ல. மதுக்கோர் உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா அப்புறம் வரேன். ஓகே திரு ராஜா, உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா சொல்லணும். அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரதமரை பார்த்து கேட்டிருந்தால் எல்லாம் கிடைத்திருக்கும்னு சொல்றாரு. செப்டம்பர் 27, 2024 டெல்லி போய் பிரதமரை பார்த்து சந்திச்சு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்பவே சமக்கிரக சிக்ஷா அபியானுக்கு நிறுத்தி வைக்க நிதியை திருப்பி தாருங்கள், எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அப்பவே ஃபிஷர்மேன் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கான பிரச்சனைகளில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசினுடைய தலையீடு தேவைன்னு சொல்லி பெரிய கோரிக்கை பட்டியலை கொடுத்துட்டு வந்தாரு. நேரடியாக பார்த்து அவருடைய அலுவலகத்தில் பார்த்து கொடுத்துட்டு வந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் எதுவுமே செய்யலையே. அப்ப இவர் எந்த அர்த்தத்தில் நாகராஜனை கேட்கிறாங்க? நேரில் போய் பார்த்து அங்கங்க போய் இவங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா எங்க போனாலும் கும்பிடு போட்டு ஐயா வந்துட்டாங்க ஐயா, ஐயா வந்துட்டாங்க ஐயாங்கிற மாதிரி கொண்டு எங்க முதல்வரை நிக்காட்ட பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் அவசியம் இல்ல மேடம். எங்களுடைய உரிமை இருக்கு, எங்களுடைய உரிமை இருக்கு, எங்களுடைய உரிமை. அமித்ஷா திமுகவை மாத்திட்டு ஏன் சார் நீங்க பேசுறீங்க? அமித்ஷா திமுகவை மாத்திட்டு நீங்க பேசுறது அமித்ஷா திமுக அண்ணாவை நீங்க எங்க சொல்றீங்க? எங்க சொல்றீங்க? கிடையாது. அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டணி அறிவிக்கிறார். அமித்ஷா ஒரு கூட்டணி அறிவிக்கிறார். அமித்ஷா கூட்டணி அறிவிக்கிறார். பக்கத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறீங்க. அது அமித்ஷா திமுக. அது அமித்ஷா திமுக தான் சார். அது எங்க சார்? நீங்க கதையெல்லாம் வேண்டாம். அமித்ஷா அறிவிக்கிற கூட்டணி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஐ டோன்ட் டேக் இட். ஜே.கே. நாகராஜ் இறுதி பார்வை மிக சுருக்கமா 30 செகண்ட்ஸ். பேர் தான் பேசுகிறோம், எங்களுக்காவது பேச வாய்ப்பு கொடுங்களே. இப்படி நீங்கள் இடைஞ்சல் பண்ண எப்படி பேசுறது அபிநயா? மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்கள் நிதி கேட்டீங்க, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி கேட்டீங்க, கொடுத்தமா இல்லையா? பிரதமர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். சரி, 2291 கோடி வேணும். பிஎம் ஸ்ரீயே திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க, எஸ்எஸ்ஏ நிறைவேற்ற மாட்டீங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போய் நிதி கேட்டால் எப்படி கிடைக்கும்? நிறைவேற்றாத திட்டத்துக்கு எப்படி நிதி கிடைக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சரி, எங்களுக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வச்சிருச்சு டாஸ்மார்க்லங்கிறீங்க. ஏன் உங்கள் ஓடி போகிற அண்ணன் தம்பி எல்லாம் வெளிநாட்டுக்கு வர சொல்லுங்களே, நிற்க சொல்லுங்களே. நின்னு பாருங்க, நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு உச்சநீதிமன்றம் சொல்ல சொல்லுங்களேன். அவர்களுக்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க முடிச்சு போட முயற்சி பண்றீங்க. அரசியல்வாதிகள் யாரும் ஓடி இருக்கிறார்களா? தொழில் செய்யக்கூடியவர்கள் சொந்த வேலைக்காக வெளியே போயிருக்கலாம். அது அவங்க விருப்பம். அது நீங்க பேசக்கூடாது. நீங்க அது வேண்டாம். அரசியல்வாதிகள் ஓடி இருக்கிறார்களா? எந்த அரசியல்வாதியாவது ஓடி இருக்கிறார்களா? சொல்லுங்க சார். பாருங்க, உங்கள மாதிரி ஓடி ஒளிஞ்சிருக்காங்களா? இல்ல போய் கும்பிடு போட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போனதுக்கும் உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா பாருங்க. அந்த விழாத ஆளுங்க தான் பாத்துட்டு தான் இருக்கோம் சார். குறுக்கீடுக்கு இல்ல, டைம் இல்ல. இப்பொழுது இல்ல பாஜக நண்பர்கள் இல்ல ஒண்ணே ஒரு நிமிஷம் கொடுங்க. பாஜக நண்பர்கள் முதல்வர் அஞ்சு விட்டார், அதனால தான் டெல்லிக்கு போனாருங்கிறீங்களே. இதே நீங்க சொல்றீங்க எங்களை பார்த்து பாகிஸ்தான் பயந்து போற நிறுத்திடுச்சுன்னு. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விடாம சொல்றாரு, நான் தான் 2 பேரையும் சொல்லி நிறுத்தினேன்னு. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய அஞ்சாத சிங்கம் பிரதமர் ட்ரம்ப் சொல்லி நான் நிறுத்தலைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா? முதலமைச்சர் கொடி பிடிச்சு போனாரு சார். சொல்றாரு ஏன் முதலமைச்சர் ஊட்டிக்கு போனாருன்னு. ஒரு நிமிஷம் இருக்க. முதலமைச்சர் ஏன் ஊட்டிக்கு போனாரு சொல்றாரு. இவர் இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர் போனாரா? இருங்க சொல்றாரு. முதலமைச்சர் கொடி பிடிச்சு போனதா நிறுத்திட்டேன்னு சொல்றாங்க சார். முதல்வர் ஊட்டிக்கு போனாரு. ஏன் பீகாருக்கு போனாரு? இவர் ஏன் பீகாருக்கு போனாரு? ஏன் நம்முடைய பிரதமர் மோடி காஷ்மீருக்கு போகாம எதுக்கு பீகாருக்கு போனாரு? இவருக்கு என்னன்னா காஷ்மீரையும் அரசியலாக்கணும், பீகார்லயும் அதை பயன்படுத்திக்கணும். இதுதான் பிரதமர் மோடி. அவர் ஏதோ கேட்டோம் கொடுப்போம். ஏங்க கேட்டு கொடுக்கறதுக்கு பிச்சை கிடையாதுங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமை. கேட்டோம் கொடுத்தோம். இது ஒன்றும் உங்க வீட்டு காசு கிடையாது. நாங்கள் வரியாக கொடுத்த காசை தான் தமிழ்நாடு கேட்கிறது. அது உரிமையை கேட்கிறோம். புரிஞ்சுட்டேன். நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.